Hi guys, a very good evening to all of you. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நியூ வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்றது என்னது எப்படி அப்படிங்கறத பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ எக்ஸாம்ல நமக்கு கண்டிப்பா இப்படி கேட்பாங்க. அதாவது two different words கொடுத்து அதை ஆட் பண்ணா நமக்கு என்ன வேர்ட் வரும் அப்படிங்கற மாதிரி கேட்பாங்க. சரிங்களா? பார்த்தலாமா? ஓகே. சோ உங்களுக்கு என்ன பண்ணிருக்கேன்னா ஒண்ணொண்ணா கொண்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்றாங்க? பைனரி டிஜிட். பைனரி பிளஸ் டிஜிட். இதோட பேர் என்னப்பா? என்ன சொல்லலாம்? பைனரி பிளஸ் டிஜிட் என்னப்பா சொல்லுவோம்? ஞாபகம் இருக்கா? எங்கேயோ படிச்சிருப்போம். ஓகேங்களா? இது என்ன சொல்வாங்க? பிட்னு சொல்வாங்க. இங்க இருக்கிற பியையும் இங்க இருக்கிற ஐடியும் எடுத்துட்டு என்னது? பிட்னு சொல்வாங்க. ஓகேங்களா? இது எல்லாமே நம்ம புக் பேக்ல இருக்கிறது தான். சரிங்களா? ஹெட் பிளஸ் மாஸ்டர் என்னப்பா சொல்லுவோம்? ஹெட் பிளஸ் மாஸ்டர் என்ன சொல்லுவோம்? இது கஷ்டம் இல்லல்ல, ஈஸி தானே. ஹெட் மாஸ்டர் சொல்லுவோம். நடுவுல ஸ்பேஸ் வரணும். சரிங்களா? நடுவுல என்னது? ஸ்பேஸோட போடுவோம். ஓகேங்களா? சரி, அடுத்து பார்த்தலாமா? பிரேக்ஃபாஸ்ட் பிளஸ் லஞ்ச் என்னப்பா சொல்லுவோம்? ஸோ சண்டேல என்ன பண்ணுவோம்? காலங்காத்தால எந்திரிக்காம காலையில எந்திரிக்காம டைரக்டானது லஞ்சுக்கு அப்புறம் லஞ்ச்ல எந்திரிப்போமா? ஒரு 12:30 மணிக்கு எந்திரிப்போமா? அப்போ பிரேக்ஃபாஸ்டும் லஞ்சும் சேர்ந்து சாப்பிட்டுருவீங்களா? ஸோ பிரேக்ஃபாஸ்ட் பிளஸ் லஞ்ச் என்ன சொல்லுவோம்? இதோட எடுத்துட்டு பிரஞ்ச்னு சொல்லுவோம். கரெக்டா என்ன சொல்லுவாங்க? பிரஞ்ச்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து கீ பிளஸ் போர்டு என்னப்பா சொல்லுவோம்? கீனா சாவி, போர்டுனா இதுதான் போர்டு. ஸோ கீ பிளஸ் போர்டு என்ன சொல்லுவோம்? விஜய் டிவில விளையாடுற ஸ்போர்ட்ஸ் மாதிரி இருக்கா? என்னப்பா சொல்லுவோம்? கீபோர்ட் சொல்லுவோமா? ஆமாவா இல்லையா? கீபோர்ட்ல டைப் பண்ணுவோம்ல, அது கீபோர்டு தானே சொல்லுவோம் லேப்டாப்ல டைப் பண்றது. ஓகே, அடுத்து கேமரா பிளஸ் ரெக்கார்டர். கேமரா பிளஸ் ரெக்கார்டர் என்ன சொல்லலாம்? கேமரான்றது நமக்கு தெரியும், போட்டோ எடுக்கிறது கேமரா. ரெக்கார்டர்ன்றது என்ன பண்ணும்? ரெக்கார்ட் பண்ணும். அப்போ கேமரா பிளஸ் ரெக்கார்டர் என்ன சொல்லலாம்? கேம் கார்டர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? என்ன சொல்லுவோம்? கேம் கார்டர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சரி, அடுத்து செல் பிளஸ் போன் என்னதுப்பா? செல் பிளஸ் போன் என்ன சொல்லுவோம்? எல்லாம் ஒரு கேள்வியா? செல்போன்னு சொல்லுவோம். வெரி குட். அடுத்து எலக்ட்ரோ பிளஸ் எக்ஸிக்யூட் என்ன சொல்லுவோம்? சொல்லுங்க பார்க்கலாம். ஈஸி தானப்பா. எலக்ட்ரோ பிளஸ் எக்ஸிக்யூட் என்ன சொல்லுவோம்? எலக்ட்ரோக்யூட்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? எலக்ட்ரோக்யூட்னு சொல்லுவோம். அடுத்து ஸ்கூல் பிளஸ் பாய் என்னப்பா சொல்லுவோம்? ஸ்கூல் பிளஸ் பாய் என்ன சொல்லலாம்? ஈஸி தானே, இது ஈஸி தானே. ஸ்கூல் பாய்னு சொல்லுவோம். ஆமாவா இல்லையா? ஸ்கூல் பிளஸ் பாய்ன்றது ஸ்கூல் பாய்னு சொல்லலாம். ஓகே, திஸ் ஒன் இஸ் வெரி ஈஸி. இது நம்ம உங்க எல்லாருக்குமே தெரியும்னு எனக்கு தெரியும். சொல்லுங்க பார்க்கலாம். எலக்ட்ரானிக் பிளஸ் மெயில். நம்ம இப்ப அனுப்புறது எல்லாமே என்னது? எலக்ட்ரானிக் பிளஸ் மெயில தான் அனுப்புறோம். ஷார்ட் ஃபார்ம்ல என்ன சொல்லலாம்? நம்மளோட ஜிமெயில்ல யூஸ் பண்றது எல்லாமே என்னதுப்பா? இமெயில் தானப்பா அனுப்புவோம். எலக்ட்ரானிக் மெயில தான் என்ன சொல்லுவாங்க? இமெயில்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து ஐ பிளஸ் சைட் என்னப்பா சொல்லலாம்? ஐ பிளஸ் சைட் என்ன சொல்லலாம்?
ஐசைட் சொல்லலாமா? ஐசைட் சொல்லலாமா? சூப்பர். அடுத்து மெக்கானிக்ஸ் பிளஸ் எலக்ட்ரானிக்ஸ் என்ன சொல்லலாம்? மெக்கானிக்ஸ் பசங்களும் எலக்ட்ரானிக்ஸ் பசங்களும் ஒன்னா எதுனா ஒரு ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா அது என்ன சொல்லலாம்? இவ்வளோலாம் கஷ்டம் இல்லையே, சொல்லியிருக்கலாமே. மெக்கட்ரானிக்ஸ். என்ன சொல்றாங்க? மெக்கானிக்ஸ் பிளஸ் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கட்ரானிக்ஸ்னு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து ஹோம் பிளஸ் ஒர்க். ஹோம்னா வீடு, ஒர்க்னா வேலை. வீட்டு வேலையா சொல்லாமா? வீட்டு வேலைன்னு சொல்லாமா? ஹோம் ஒர்க்னு சொல்லுவோம். ஆமாவா இல்லையா? டீச்சர் ஹோம் ஒர்க் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவோமா? ஓகே. மோட்டர் பிளஸ் பெடல்ஸ் என்ன சொல்லலாம்? மோட்டர் பிளஸ் பெடல்ஸ். மோபெட்ஸ்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? மோபெட்ஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து மோட்டார் பிளஸ் மூன் பிளஸ் லைட் என்ன சொல்லலாம்? நிலா வெளிச்சமா? மூன் பிளஸ் லைட் என்ன சொல்லலாம்? மூன் லைட் சொல்லுவோமா? ஆமாவா இல்லையா? மூன் லைட் சொல்லுவோமா? சன்லைட் மாதிரி என்னது மூன் லைட்னு சொல்லுவோமா? ஓகே. மோட்டார் பிளஸ் ஹோட்டல் என்னப்பா சொல்லலாம்? ஸோ லாங் டிரைவ்ஸ்லாம் பண்ணும்போது ஐயோ இதுக்கு மேலே ஓட்ட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் தங்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஓட்ட ஆரம்பிப்பீங்க. ஸோ அந்த ஒரு இடத்துல போய் தங்குவீங்க தெரியுமா? அதை தான் மோட்டார் பிளஸ் ஹோட்டல் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? மோட்டல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? என்ன சொல்லுவாங்க? மோட்டல்னு சொல்லுவாங்க. அடுத்து நோட் பிளஸ் புக் என்னதுப்பா? நோட்டு புக்கு என்ன சொல்லலாம்? நோட் புக்னு சொல்லலாம். கரெக்டா? ஓகே. அடுத்து நியூஸ் பிளஸ் ப்ராட்காஸ்ட் என்ன சொல்லலாம்? ப்ராட்காஸ்ட்னா என்னது? டிவியில் போட்டு காட்டுறது ப்ராட்காஸ்ட் சொல்லுவாங்க. ஸோ நியூஸை ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்கன்னா அர்த்தம் நியூஸ் கேஸ்ட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? நியூஸை கேஸ்ட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஓகே. டைனிங் பிளஸ் ஹால் என்ன சொல்லலாம்? ஹாரி பாட்டர்லாம் டைனிங் ஹாலில் உட்காந்து தானே சாப்பிடுவாங்க. டைனிங் ஹால்னு சொல்லலாம். ஆமாவா இல்லையா? ஓகே சூப்பர். அடுத்து ஸ்மோக் பிளஸ் ஃபாக் என்ன சொல்லலாம்? ஸோ நம்மளோட பொல்யூஷன்ல இருக்கக்கூடிய ஸ்மோக்கு, ஃபாக்ன்றது பனி, அது ரெண்டும் சேர்ந்து என்னவா ஃபார்ம் ஆகும்? இதனால தான் டெல்லியில யாராலையும் மூச்சு எடுக்க முடியலன்றாங்க. ஸ்மோக்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸ்மோக் பிளஸ் ஃபாக் என்னது? ஸ்மோக்னு சொல்லுவாங்க. அடுத்து வாஷிங் மெஷின். வாஷிங் பிளஸ் மெஷின் என்ன சொல்லலாம்? வாஷிங் பிளஸ் மெஷின் என்னதுப்பா? வாஷ் பண்ணக்கூடிய மெஷின், வாஷிங் மெஷின். அவ்வளோதான். இதுக்கெல்லாம் யோசிக்கணும். டக்குனு சொல்லிடணும். எல்லாமே கேள்விப்பட்ட வேர்ட்ஸ் தான். ஓகேங்களா? இதெல்லாம் பேச்சுவாக்கில் என்னது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஓகே. ஸ்பானிஷ் பிளஸ் இங்கிலீஷ். இப்போ தமிழ் பிளஸ் இங்கிலீஷ்க்கு என்ன சொல்லுவோம்? தங்கிலீஷ்னு சொல்லுவோமா? ஆமாவா இல்லையா? டங்கிலீஷ்னு சொல்லுவோமா தமிழ் பிளஸ் இங்கிலீஷ்க்கு? அதே மாதிரி ஸ்பானிஷ் பிளஸ் இங்கிலீஷ்க்கு என்ன சொல்லலாம்? ஸ்பாங்கிலிஷ்னு சொல்லலாம். ஓகேங்களா? சரி. வெயிட்டிங் ஹால், டைனிங் ஹால் மாதிரி என்னது?
வெயிட்டிங் என்னது வெயிட்டிங் பிளஸ் ஹால் வெயிட்டிங் ஹால்னு சொல்லலாம். அடுத்து வைட்டல் பிளஸ் அமைன் என்ன சொல்லலாம்? வைட்டல்னா இம்பார்ட்டன்ட். வைட்டல் பிளஸ் அமைன் என்ன சொல்லலாம்? விட்டமைன். விட்டமின் ஓகேங்களா? ஸோ விட்டமின் டெஃபிஷியன்சில படிப்போம்ல, வைட்டல் பிளஸ் அமைன் தான் இந்த விட்டமின். ஓகேங்களா? வாக்கிங் பிளஸ் ஸ்டிக் என்ன சொல்லலாம்? வாக்கிங் பிளஸ் ஸ்டிக் என்ன சொல்லலாம்? வாக்கிங் ஸ்டிக்னு சொல்லலாம். அடுத்து இன்டர்நேஷனல் பிளஸ் போலீஸ். சிங்கம் படத்துல பார்த்திருப்பீங்களா? இன்டர்நேஷனல் பிளஸ் போலீஸ் என்ன சொல்லலாம்? இன்டர்போல்ல இருந்து நாங்க பேசுறோம் அப்படின்வாங்களா? ஸோ இன்டர்போல்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து டிராயிங் பிளஸ் ரூம். டிராயிங் ரூம் சொல்லலாமா? ஓகே, டிராயிங் ரூம்னு சொல்லலாம். அடுத்து ஹெலிகாப்டர் பிளஸ் பேட் என்ன சொல்லலாம்? ஹெலிகாப்டரை நிப்பாட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேட் வச்சிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இப்படி வரைஞ்சிருக்கும், மொட்டை மாடியில் இப்படி வரைஞ்சிருக்கும். அது அங்கதான் என்னது ஹெலிகாப்டர் நிப்பாட்டுவாங்க. அதுதான் ஹெலிகாப்டர் பிளஸ் பேட் சொல்றாங்க. என்ன சொல்லலாம்? ஹெலிபேடுன்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம்? ஹெலிபேடுன்னு சொல்லலாம். சரிங்களா? அடுத்து காலிங் பிளஸ் பெல் என்ன சொல்லலாம்? காலிங் பிளஸ் பெல் என்னதுப்பா? காலிங் பெல் சொல்லலாமா? எலக்ட்ரானிக் பிளஸ் சேட்டலைட் என்ன சொல்லலாம்? எலக்ட்ரானிக் பிளஸ் சேட்டலைட் சொல்லுங்க பார்க்கலாம். எடுஸ்டாட் சொல்லுவாங்க. ஓகே, பேக்கிங் பிளஸ் சோடா என்னப்பா சொல்லலாம்? எலக்ட்ரானிக் பிளஸ் சேட்டலைட் இல்லை, எஜுகேஷன் பிளஸ் சேட்டலைட் தான் வரணும். சரிங்களா? எஜுகேஷன் பிளஸ் சேட்டலைட் தான் என்னது எடுசாட்னு சொல்லுவாங்க. பேக்கிங் பிளஸ் சோடா என்னதுப்பா? பேக்கிங் சோடா தானே? இல்ல பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. என்ன சொல்லலாம்? பேக்கிங் சோடான்னு சொல்லிடலாமா? ஓகே, சரிப்பா. சாஃப்ட்டுக்கு அப்புறம் என்னப்பா சொல்லலாம்? சாஃப்ட் பிளே, சாஃப்ட்வேர், சாஃப்ட் ரன், சாஃப்ட் சைக்கிள். எது கரெக்ட்? எந்த ரெண்டு வேர்ட்ஸை நம்மளால பிளெண்ட் பண்ண முடியும்? சாஃப்ட்வேர்ன்றதுதானப்பா கரெக்ட். அடுத்து
which can be placed before light. லைட்டுக்கு முன்னாடி என்னப்பா போடலாம்? ட்ரை லைட், சன்லைட், ஹார்ஸ் லைட், கேட் லைட் என்ன சொல்லலாம்? எது கரெக்டான blended word? வெரி குட். சன்லைட் சொல்லலாமா? சூப்பர்மா. அடுத்து ஆஃப்டர் சேஃப். சேஃப்க்கு அப்புறம் எதுப்பா போடலாம்? சேர் போடலாமா, கார்டு போடலாமா, ஷாப் போடலாமா, வேன் போடலாமா? சேஃப்க்கு அப்புறம் எது போடலாம்? சேஃப் சேர் வரலாமா, சேஃப் கார்டு வரலாமா, சேஃப் ஷாப் வரலாமா, சேஃப் வேன் வரலாமா? எது கரெக்டான blended word? சேஃப் கார்டு. சேஃப் கார்டுனா என்னது? பத்திரம் படுத்துறதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே, சூப்பர். which can be placed after blue. ப்ளூக்கு அப்புறம் என்னப்பா போடலாம்? ப்ளூக்கு அப்புறம் எதை யூஸ் பண்ணலாம்? ப்ளூ கேன் யூஸ் பண்ணலாமா? பிரிண்டா, சியா, ப்ளூ லேண்ட்னு சொல்லலாமா? which one? ப்ளூ பிரிண்ட் தான் கரெக்ட். சூப்பர், கரெக்டான blended word. which can be placed after water. வாட்டருக்கு அப்புறம் எதுப்பா யூஸ் பண்ணலாம்? வாட்டர் ஃபுட் சொல்லலாமா, ஸ்டிக் சொல்லலாமா, ஃபால் சொல்லலாமா, அவுட் சொல்லலாமா, வாட்டர் அவுட்னு சொல்லலாமா? என்ன சொல்லலாம்? which is the correct blended word? waterfall னு சொல்லலாமா? வெரி குட், வாட்டர்ஃபால் சொல்லலாம். சரிங்களா? சூப்பர்மா. அது இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரேண்டமா இருக்கு. ஓகேங்களா? இப்ப மேட்ச்னு ஒரு வேர்டு இருக்குன்னா அது கூட என்ன பண்ணலாம்? மேட்ச் பாக்ஸ்னு சொல்லலாம். ஆமாவா இல்லையா? இப்ப ஏர்னு இருக்குன்னா ஏர்போர்ட்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இல்லைன்னா ஏர், ஓகே, இந்த மாதிரி எது கூட எது மேட்ச் ஆகும் அப்படின்றத என்ன பண்ணுங்க, நீங்க ஹோம்ஒர்க்கா பண்ணுங்க. இது இல்லாம இன்னொன்னு இருக்கு. ஓகேங்களா? இப்ப பாருங்க என்ன சொல்றேன், ஸ்டார் லைட்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதே மாதிரி வேற என்ன சொல்லப்பா, சைடு நோட் சொல்லலாம், சைடு வாக் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸை உங்களால் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ மேக்ஸிமம் எத்தனை வேர்ட்ஸ் உங்களால், இப்போ ஸ்னோ ஃபால் சொல்லலாம், ஸ்னோ வாக் சொல்லலாம், ஸ்னோ வேர்ல்டு சொல்லலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரே வேர்டை வச்சு என்ன பண்ண ஒரே நிறைய வேர்ட்ஸ் என்னது மாற்றி மாற்றி கனெக்ட் பண்ணி என்ன பண்ணலாம், நம்மளால blended words, புது வேர்ட்ஸை ஃபார்ம் பண்ண முடியும். அதெல்லாம் என்னன்றதை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு ஹோம்ஒர்க் எக்ஸசைஸ் மாதிரி கொண்டு வந்திருக்கேன். ஸோ நம்ம அடா 24/7 மொபைல் ஆப் இன்னும் யாரெல்லாம் இன்ஸ்டால் பண்ணலையோ மறக்காமல் நம்ம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்கப்பா. இத்தனை ஃபீச்சர்ஸ் இருக்குது, எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி குவிசஸாக இருக்கட்டும், ஜாப் அலர்ட்டாக இருக்கட்டும், சப்ஜெக்ட் வைஸ் குவிசஸாக இருக்கட்டும், இதெல்லாம் நமக்கு எக்ஸாம் அப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்க, ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னும் குரூப் டூ பேட்ச் வந்து வாங்காதவங்க கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ஏன்னா இதில் இங்கிலீஷ்ன்றது நான் தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இங்கிலீஷ் மட்டும் இல்லாமல் எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணப்படும். இன்னும் வாங்காதவங்க என்ன பண்ணுங்க, Y350, சரிங்களா, Y350 அப்படின்ற ஒரு கோடை அப்ளை பண்ணிங்கன்னா உங்களால் சீப்பஸ்ட் ப்ரைஸில் என்ன பண்ண முடியும், ஒரு ப்ராடக்டை வாங்க முடியும். சரிங்களா? ஸோ Y350 இந்த ஒரு கோடை மிஸ் பண்ணிடாதீங்க, வாங்கிக்கோங்க. சரிங்களா? மறக்காம செஷனை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி செஷன்ஸ் ரெகுலராக வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. I'll see you guys soon. Bye bye, take care, all the best. நல்லா படிங்க. ஓகே?